மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பாலஸ்தீன மக்களுக்காக, குறிப்பாக காசாவிற்காக மேலும் 100 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் நிதியுதவியை அறிவித்துள்ளார். கோலாலம்பூர் மெர்டேக்கா சதுக்கத்தில் நடைபெற்ற சாமுட் நுசாந்தாரா 2025 விழாவின் உச்சகட்டமான மலேசியாக்கு பெர்சாமா காசா எனும் நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட 100 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவிக்கு இது ஒரு கூடுதல் நிதியாகும். அது மட்டுமின்றி பாலஸ்தீனத்தின் சுதந்திரத்திற்கு மலேசியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று அன்வார் வலியுறுத்தினார். இதனிடையே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் கொடூரமான செயல்களை அவர் கடுமையாக கண்டித்தார். மேலும் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்களிடமும் மற்ற உலக தலைவர்களிடமும் காசாவிற்காக தாம் பேசி வருவதாக அவர் கூறினார். அத்துடன் மலேசிய நிறுவனங்களும் இந்த மனிதாபிமான பணியில் பங்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலேசியா பாலஸ்தீனத்திற்கு ஒருபோதும் ஆதரவளிக்காமல் இருக்காது என்றும் அவர் மீண்டும் உறுதியளித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.